மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோன்னா, இது வந்து ஒரு ஷாப்பிங் vlog தாங்க. நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்க. நம்ம இன்றைக்கி வந்து டிமார்ட் ஷாப்பிங் தான் போக போகிறோம். ஸோ அதோட vlog தான். ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து என்ன பிளான் பார்த்தீங்கன்னா வந்து டிமார்ட் போகிற பிளானும் இருந்தது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜுடியோ போயிட்டு அங்கே சேல்ஸ் ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம ஜுடியோ போயிட்டு அங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிமார்ட் போயிட்டு க்ராசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வரலான்னு தான் நாங்கள் போட்ட பிளான். பட் ஆனால் வந்து நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா செம்ம மழையால் வந்து அந்த பிளான் அப்படியே வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து மழை விட்டதுக்கப்புறமா வந்து டைம் ஆயிடுச்சு. நாங்கள் போகிற டைமிங் பார்த்தீங்கன்னா 7:30 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வந்து ஜுடியோ போயிட்டு ஷாப்பிங்லாம் பண்ண முடியாது, ஏன்னா பாப்பா வச்சுட்டு. அதனால் வந்து வெறும் டிமார்ட் ஷாப்பிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து ஜுடியோ ஷாப்பிங் vlog வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டிமார்ட் பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி போயிடுவாங்க. பட் ஆனால் வந்து பட்ஜெட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒரு மாதம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா வந்து அடுத்த மாதம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய போயிட்டுருக்கும். ஆனால் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 250 கிராம்ஸில் எதுவுமே இருக்காது. பருப்புலேருந்து எண்ணெயிலேருந்து எதுவுமே இருக்காது. எண்ணெய் கூட பார்த்தீங்கன்னா வந்து 500 ml கூட இருக்காது, 1 லிட்டர் தான். ஸோ பருப்புலாம் பார்த்தீங்கன்னா வந்து 500 கிராம்ஸ் தான், 250 கிராம்ஸுமே இருக்காது. ஸோ வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் வந்து 500 கிராம் எடுத்தோம்னா அது வந்து எங்களுக்கு வந்து 2 மாதம் கிட்ட வரும். ஸோ கடலைப்பருப்பு, பச்சைப்பருப்பு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 மந்த் கிட்ட வரும் எங்களுக்கு. அதனால் வந்து ஒரு மாதம் தான் வாங்குவோம். அடுத்த மாதம் வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு என்ன காலியாக இருக்கோ சொல்லிவிட்டு அதை மட்டும் தான் வாங்குவோம். அதனால் வந்து பட்ஜெட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மந்த்து வந்து 4000 ஆயிடுச்சுன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு 2Kலேயே முடிஞ்சிடும். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் வந்து க்ராசரி பட்ஜெட் வந்து எங்களுக்கு வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக வந்து இந்த மந்த்துக்கு இவ்வளோதான் வந்து எங்களால் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா வந்து இங்கே வரதுனால ஆஃபர்ஸுமே நிறைய போடுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா லிக்விட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஆஃபரில் இருக்கும். பட் ஆனால் நாங்கள் லாஸ்ட் மந்த் தான் வந்து அமேசான் ப்ரைம் டேயில் வந்து நாங்கள் வந்து லிக்விட்ஸ்லாம் நிறைய வாங்கிட்டோம். அதனால் வந்து ஒரு 3 மந்த்துக்கு பார்த்திங்கன்னா வந்து லிக்விட் வாங்க வேண்டிய தேவையே இருக்காது. ஸோ இந்த குக்கர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்ததுங்க. 1 லிட்டர் தான். பட் ஆனால் ப்ரைஸ் என்னென்னு தெரியல. நானுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ச் பண்ண ப்ரைஸ் எதுவுமே தெரியல. இந்த பேன்லாம் பார்த்திங்கன்னா வந்து 650 சம்திங் தான். நல்லாவே வெயிட்டாக இருந்ததுங்க. எனக்குமே வாங்கணும் போல இருந்தது. பட் ஆனால் இந்த மந்த் பட்ஜெட் கொஞ்சம் இடிச்சுது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் வாங்கிடுவேன். அதோட வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய வச்சுருந்தாங்க. சண்டேன்றதுனால வந்து க்ரௌடுமே வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. மந்த் ஸ்டார்ட்டு கூட. ஸோ வந்து மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய மூவ் ஆகும். அப்படி தான் வந்து டிமார்ட்லேயும் வந்து நிறைய இருந்தது. நான் ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க. ஸோ வந்து ஆயில் டிஸ்பென்சர் தான். ஸோ இதுதான் கிளாஸ் வாங்கியிருந்தேன் நான். இது ரேட் பார்த்தீங்கன்னா 159 தாராளமாக வாங்கலாங்க. ஏன்னா வந்து அமேசான்லாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 250 அப்படி தான் வந்து இருந்தது. நான் வந்து 1 லிட்டர் பார்த்தேன் நான். பட் ஆனால் எனக்கு 1 லிட்டர் கிடைக்கல. அதனால் வந்து 1/2 லிட்டர் வாங்கிட்டேன். நல்லா வெயிட்டாக இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. ஸோ நீங்கள் யாராச்சும் டிமார்ட் போனீங்கன்னா வந்து மஸ்ட்டு பை நான் வந்து ஆயில் டிஸ்பென்சர் சொல்லுவேன். மஸ்ட்டு ஒருத்தனே சொல்லலாம். ஸ்டீல் போட்டு கொடுத்துருக்காங்க, வித் வந்து அந்த எம்எல்லோட வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பெஸ்ட்டு பை நான் சொல்லுவேன் நான். நிறைய திங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிமார்ட்டில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. தவாக்கெலாம் வந்து நிறைய வந்து ஆஃபர் இருந்தது. கடாய்க்கெலாம் இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பக்கடாய் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து ஆப்பக்கடாய் கிடைக்கல. குழி பணியாரமாக பார்த்தா அது ரெண்டுமே வந்து அங்கே கிடைக்கல. மேபி வந்து எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் வந்து கரெக்டாக வந்து என் கண்ணில் வந்து அது தெரியவே இல்லை. அதை பார்க்க தான் நாங்கள் வந்து இந்த ஃப்ளோருக்கே நாங்கள் வந்தோம். பட் ஆனால் வந்து அது எனக்கு கிடைக்கல. அதுக்கு பதில் வந்து இந்த ஆயில் டிஸ்பென்சர் நான் எடுத்துட்டேன். நான் டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் தாங்க போனோம். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணுன்ட்டு ஐடியாவே இல்லைங்க. டேரெக்டாக வந்து பில்லிங் செக்ஷன் தான் போகணுன்ட்டு இருந்தது. திடீர்னு வந்து வினோத் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் அப்படின்ட்டாரு. எதுக்குன்னே தெரியாமல் தான் பிளாங்காக தான் போனோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து பேக்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்தது. பட் சும்மா சுற்றி பார்க்க தான் போனோம். அதுக்குள்ளே தனியாக வந்து எல்லாமே வந்து வாரி இதில் எடுத்து போட்டாங்க. இது இவங்க போடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பில்லிங் போடும்போது கரெக்டாக நான் எடுத்து வச்சுருவேன். அது அவங்களுக்கே தெரியாது. நேற்று கூட வந்து ஒரு பாக்ஸ் வந்து எடுத்து வச்சா அதை கரெக்டாக வந்து பில் போடும்போது எடுத்து வச்சிட்டேன். அவ்வளோ நினச்சி வீட்டுக்குலாம் வந்து தேடுறா, நீ தான் பாப்பா எடுத்து வைக்கல சொல்லிட்டு அவளே வந்து கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டான். இப்படி தான் நிறைய விஷயம் பண்ணுறேன். ஸோ தாயரா பாப்பா ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. அவளுக்கு வந்து கீழே இறக்கி விட சொல்லி வந்து அவ்வளோ அடம் பண்ணியிருந்தான். நல்லா சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ஆஃபரில் இருந்ததுங்க. பட் ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஜுடியோவில் போய் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளானிங்கில் இருந்ததுனால சும்மா வந்து நாங்கள் பார்க்க தான் பார்த்தோம். கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப இல்லை, அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். பட் ஆனால் பேசிக் மாடல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க.
ரெகுலர் யூசஸ்ஸு ஷூஸ் பேபி ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. பட் ஆனால் வந்து ரேட்டுக்கு ஏற்ற வந்து ப்ராடக்ட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நான் அது இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ குழந்தைங்க போட்டு நடக்கிற முடியாத அளவுக்கு வந்து அந்த ஷூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. ஸோ மென்ஸ் கலெக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது, கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. நான் வினோத்தை எடுக்க சொன்னேன், பட் எடுக்கல. ஸோ வினோத் பார்த்திங்கன்னா வினோத்துக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு, அதனால் வந்து காலில் பிஸியாக இருந்தாங்க. நான் வந்து சும்மா வந்து போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த ஹேண்ட்பேக் செக்ஷன் வந்தேங்க. எனக்கு ஹேண்ட்பேக் வாங்குகிற பிளான்லாம் இல்லை, பட் ஆனால் சூப்பராக இருந்து சொல்லிட்டு 2 சூஸ் பண்ணேன். 2மே வந்து வினோத் கிட்ட எடுத்து காமிச்சேன் நான். பட் 2மே வந்து வினோத் நல்லா இருக்குன்னாரு. எனக்கு வந்து இதில் ஏதாச்சும் ஒன்று எடுக்கணும் அப்படின்ட்டு தான். ஸோ நான் வந்து எந்த பேக் வந்து சூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லுங்கள். 2மே வந்து சேம் ப்ரைஸ் தான். ஆனால் அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பேக் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. இதோட 2 பேக்கோட ப்ரைஸுமே வந்து 1000 தான். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பேக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை பேக்கில், ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு 4 to 5 பீசஸ் தான் இருந்தது. 5 பீஸில் வந்து எனக்கு 2 பீசஸ் பிடிச்சிது. வினோத் கிட்ட கேட்கும் போது வந்து 2மே நல்லா இருக்குன்னாரு. நான் வந்து ஒன்று தான் சூஸ் பண்ணேன் நான். இப்படி தாங்க ஒரு ஃப்ளோருக்கு போயிட்டு இதை வாங்குகிற ஐடியாவே இருக்காது நமக்கு. பட் ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ் வந்து இது மாதிரி வந்து சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போவாங்க. இந்த வாட்டி வந்து நான் தான் அதை அதிகமாக பண்ணுவேன். விண்டோ ஷாப்பிங் வந்து போய் பண்ணிட்டு வரலாமா வேணும் அப்படின்னு கூப்பிடுவேன். பட் ஆனால் வினோத் இந்த வாட்டி வந்தார், சும்மா போய் பார்த்துட்டு வரலான்னாரு. பட் ட்ரெஸ்ஸஸ்லாம் எதுவுமே வாங்குகிற பிளானிங்லாம் இல்லை எங்களுக்கு. அதனால் சும்மா போன இடத்துல வந்து இந்த ஹேண்ட்பேக் பிடிச்சதுனால இந்த ஹேண்ட்பேக் வாங்கிட்டேன். ஸோ எவ்வளோ பேர் வந்து நீங்களுமே வந்து சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வந்து இது மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து ஒரு திங்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்காத பட்ஜெட்டில் வந்து வாங்கணும்னு நினச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் அப்படி தான் பண்ணோம். எதிர்பார்க்காத மாதிரி நாங்கள் போயிட்டு சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்னு போயிட்டு வந்து ஒரு பேகு, பாப்பாவுக்கு வந்து கிளிப்ஸ் எல்லாமே நான் வாங்கியிருந்தேன் நான். ஸோ வாங்கிட்டு வந்து பில் போகிறதுக்காக கீழே வந்தவங்க. பில்லிங் செஷனில் வந்து அவ்வளோ கூட்டவங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட வந்து நாங்கள் வந்து பில் போகிறதுக்கே வந்து நிற்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்து தாயரா பாப்பா ரொம்ப சேட்டை பண்ணா. ஸோ அதனால் நாங்கள் கீழே இறக்கி விட்டோம். ஓடி விளையாடிட்டு இருந்தான். ஸோ வெளில வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக பாப்பா வந்து பசிக்குதுன்னு சொன்னால். ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரைஸ் வாங்கினா. ஏன்னா வந்து ஃப்ரைஸ் வாங்கினா வந்து தாயரா பாப்பாவும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே காமனாக வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து ஃப்ரைஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து சாப்பிட்டாங்க. தாயரா பாப்பாவும் வந்து ஃப்ரைஸ் வந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டாங்க. அது கையில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் அமைதியானாங்க. அது வரைக்குமே வந்து தாயரா வந்து கீழே இறக்கிடும் சொல்லிட்டு கத்திட்டே இருந்தா. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து நான் ரெகுலராக போகிற வந்து ஒரு கடைன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ராம்ஸ் டீ கடை தாங்க. ஸோ இந்த டீ வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வந்து எனக்கு இங்கே டீனாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதுலேயுமே வந்து இந்த கடையில் டீ வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் வந்து எப்போ வெளில போனாலுமே சரி இங்கே வந்து போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு தான் வந்து வீட்டுக்கே போவோம். ஸோ அதனால் போகிற வழியில் வந்து டீ குடிச்சிட்டு தாயரா பாப்பாவும் அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா வந்து ஃப்ரைஸ் சாப்பிட்டே வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுமே வந்து கொஞ்சம் காமாக இருந்தாங்க. அதனால் நாங்கள் ஃப்ரீயாக டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் க்ராசரி பட்ஜெட்டை வந்து எவ்ரி மந்த் எப்படி பிளான் பண்ணுவீங்க அண்ட் வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ண போயிட்டு வந்து ஏதாவது திங்ஸ் வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல். பாய். சி நெக்ஸ்ட் வீடியோ.